சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கீங்களா? குஷி குஷியா இருக்கேன். எல்லா சகோதர சகோதரிகளும் குஷி குஷியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு வந்து நிறைய பாராட்டியிருந்தீங்க. மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ அல்லாஹ் எங்களை கருவியாக்கி இன்னும் நிறைய விஷயங்களை வந்து வெளிப்படுத்துவார். ஸோ அவசியம் இணைந்திருங்கள். ஓகே சிஸ்டர், இப்போ நம்ம வந்து 3வது அத்தியாயம் குரான்ல வந்து இம்ரான் குடும்பத்தினர் அப்படின்ற தலைப்புல 172 இருந்து நாம பார்க்க போறோம். 172 படி. அவர்கள் எத்தகையோர் என்றால், தங்களுக்கு காயம் ஏற்பட்ட பின்னரும் அல்லாஹ்வுடைய மற்றும் தூதருடைய அழைப்பை ஏற்றனர். ஆகவே யுத்தத்திற்கு சென்றனர். அவர்களில் யார் அழகானவற்றை செய்து அல்லாஹ்வுக்கு பயந்து பாவத்திலிருந்து தங்களை காத்துக் கொண்டார்களோ அத்தகையவர்களுக்கு மகத்தான கூலி உண்டு. எல்லோரும் வந்து இது யுத்தத்துக்காக சொன்னது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இங்க பாவத்திலிருந்து தங்களை காத்துக்கொள்கிறார்கள், அழகானவற்றை செய்தார்கள்ன்றது கொலை பண்றதையா சொல்லுவாங்க இல்லையா? அதை புரிஞ்சுக்கணும். இங்க யுத்தம் நடக்கிறது நமக்குள்ள நடக்கிற யுத்தம் தான். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை வெல்வதற்கான யுத்தத்தை கடவுள் நம்மள பண்ண சொல்றார் சைத்தானுக்கு எதிராக. சைத்தான்றது இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். அதுக்கு காரணம் உடம்புன்னு நினைச்சதுதான். ஆனா சொர்க்கத்தில் முதல் 2500 வருடம் இருக்கும்போது நாம ஆத்மான்ற உணர்வுல இருப்போம். அதாவது உயிர், அது பூர்வமத்தில நட்சத்திரமா தெளிக்கினால்தான் இங்க போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மான்ற உணர்வுக்கு இப்ப மீண்டும் வாங்கன்றார். சொர்க்கத்துல எந்த பாவமும் நடக்காததுக்கு காரணம் ஆத்ம உணர்வுல இருந்தீங்க. அதனால காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எதுவுமே கிடையாது. கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமானார். அவ்வளவு பரிசுத்தமா இருந்ததுனாலதான் இந்துக்கள் அவங்கள கோயில் கட்டி கும்பிடுறாங்க. ஏன்னா பாரத பூமி தான் டெல்லி சார்ந்த யமுனை நதிக்கரை சார்ந்த பகுதி தான் சொர்க்கமா இருந்தது. இப்ப அதுவே மறுஜன்மம் எடுத்து 2500 வருஷம் கழிச்சு இதே பூமி நரகமாகிறதுக்கு முக்கியமான காரணம் ஆத்மான்றதை மறந்து உடம்புன்னு நினைச்சிடறாங்க. ஆத்மான்னு நினைச்சு ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்க்கும்போது சதா ஆனந்தமா இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். இப்ப என்ன ஆயிடுது, உடம்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இங்க இருந்த குணம் ஆத்மாவில கவனம் இல்லை, அதனால ஆத்மால இருந்து வந்த ஆனந்தம் இல்லை, திருப்தி இல்லை. ஸோ அப்ப வெளியில இருந்து ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சு சிற்றின்பத்துல சிக்கிறாங்க. அதான் சாத்தானுடைய வலை. அதுல பெரிய தலைவன் வந்து காமம். ஸோ அதுல போய் மூழ்கிக்கிறாங்க. அதனாலதான் இப்ப எங்க பார்த்தாலும் பாலியல் குற்றம், அதுக்குதான் பயங்கரமான தண்டனை, எதிர்ப்பு எல்லாமே நடக்குது. ஸோ இப்ப கடைசி 100 வருடம் கடவுளே வரார். யாரை முஸ்லிம்கள் அல்லான்றாங்களோ, கிறிஸ்தவர்கள் பரமபிதான்றாங்களோ, இந்துக்கள் சிவன்றாங்களோ, அந்த கடவுள் ஒருத்தர் தான். ஒரே கடவுளுக்கு தான் வெவ்வேறு மதத்துல வெவ்வேறு பேர். அவரு வரார். அவரு இந்து மதத்திலே சிவனுக்கு மட்டும்தான் மனித உடல் இருக்காரு. ஸோ ஒளி ரூபமாக இருக்காரு. ஆனா கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி. பக்தி செய்யறதுக்காக கொஞ்சம் பெருசா பண்ணிடுறாங்க. அவர் ஒரு வயோதிகர் உடல்ல வரார். அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இறைவன் ஞானத்தை கொடுக்கிறார். இந்த பிரம்மாவைத்தான் ஆதாம்னு சொல்றோம். அப்ப ஆதாம் முதல் மனிதன்றது இறைவனால் படைக்கப்பட்ட முதல் மனிதன். அதுக்கு முன்னாடியும் இருக்கிறாங்க. பட் தலைகீழா இருக்கிற மனிதனை நேராக்குறார். அது பைபிள்ல இருக்கும். அலங்கோலமாக இருந்தது, கடவுள் ஒழுங்குபடுத்தினார் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ மனுநாளான இந்த உடல்லே மனிதன் மூழ்கி இருக்கிறவனை, நீ இந்த மனுநாளான உடம்பு கிடையாது, இதை இயக்கக்கூடிய ஆத்மா, புலனின்பம் வந்து உன்னை மயக்கி வச்சிருக்க, அதுல இருந்து வெளியில வா, நீ சொல்றதான் புலன்கள் செய்யணும் அப்படின்னு ஆத்மாவை எஜமானனா ராஜாவாக்குற. அப்படி ஆயிட்டீங்கன்னா மீண்டும் கலியுகம் அழிந்து மீண்டும் இதே பூமி சொர்க்கமாகும். அங்க மீண்டும் நீங்க ராஜா ஆவீங்க. ஸோ அதற்கு இப்ப ஆத்மாவுக்கு சக்தி இல்லை. அதுக்கு இறைவன் நினைவிலேயே இருக்கணும். செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி கடவுள் இருக்கிறார். எவ்வளவு முடியுமோ அவர் அன்பா அப்பா அப்படின்னு நினைக்கணும். ஆனா அப்பா, கணவன், சகோதரன், குழந்தை, சகல உறவிலும் அவரை நினைக்கலாம். இந்த ஒரு ஜென்மம் மட்டும்தான் கடவுளோடவே வாழ்வதற்கான யுகம். ஆனா கடவுளோட வாழணும்னா முதல் கண்டிஷன் அவரோட மட்டும்தான் வாழணும். இது கணவன் மனைவி உறவு. பல கணவனோட வாழ விடுவாங்களா? இப்ப முஸ்லிம்கள் வந்து பெண்ணை வந்து அந்நிய ஆணோட பேசக்கூட விட மாட்டாங்க இல்லையா? ஆனால் இங்க அந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்க கவனம் ஆத்மாவில இருக்கணும். அந்த ஆத்மா கடவுளுடைய குழந்தை. அப்ப என் அப்பாவோட குழந்தைனா அவங்க யாரு? எனக்கு சகோதரன். அதனாலதான் முஸ்லிம்கள் பாய் பாய்ன்னு சொல்றதுடைய அர்த்தம். ஸோ அப்ப சகோதரன்ற உணர்வில், ஆத்ம உணர்வில், அதுவும் தேவையில்லாம வளவலன்னு பேசக்கூடாது. ஏன்னா பைபிள்ல சொன்ன மாதிரி அதிகம் பேசுபவன் அவசியம் பாவம் இழைக்கிறான். ஸோ ஆத்மாவை பார்த்து தேவையான ஞானத்தை கொடுப்போம்.
இனிமையான வார்த்தை பேசுவோம், அதுவும் ரத்தின சுருக்கமாக அமைதியாக அன்பு கலந்து பேசுவோம். அதுல விலகிய தன்மையும் இருக்கணும். அப்ப உங்களுடைய கவனம் எல்லாம் இறைவனோடு மட்டும் இருக்கணும். அப்படி இறைவனோடு மட்டும் புத்தியை இணைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க, சகல உறவும் அவரோட நீங்க இணைக்க இணைக்க, அதே உறவில் இங்க மனிதர்கள் இருப்பாங்கல்ல, மனித கணவன் இருப்பான், மனித குழந்தை இருக்கும், மனித மனைவி இருக்கும். ஆனா கடவுளை நீங்க கணவனாக, மனைவியாக, குழந்தையாக இப்படியெல்லாம் நினைக்க நினைக்க இங்க இருக்கிறது, ஏன்னா இறைவன் குழந்தை ஆன உடனே நீங்க இந்த உலகத்துல செத்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். பட் இருந்தாலும் புத்தி அவ்வளவு சீக்கிரம் மறக்காது இல்ல. அப்ப மறக்கிறதுக்கு தான் இறைவன். ஸோ இங்க யுத்தம்ன்றது அந்த உறவுகள் உங்களை பிடிச்சி இழுக்கும் இல்லையா நாளைக்கு. ஏன்னா உலகம் அழியறதுக்கு 100 வருடம் முன்பு தான் கடவுள் வராரு, 88 வருஷம் முடிஞ்சிச்சு. இப்பயே உலக அழிவெல்லாம் பார்க்குறோம், அங்கங்க யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இயற்கை சீற்றமும் பயங்கரமா இருக்குது, குற்றங்கள் குறிப்பா பாலியல் குற்றங்களும் அதிகமா இருக்குது. நேற்று கூட ஒரு சகோதரி வந்து தன்னுடைய மகன் இறந்து 2 மாசம் ஆகுது, மறக்கவே முடியல அப்படின்றாங்க. காரணம் என்னன்னா இறைவனை நினைக்கிறதுல நம்ம அலட்சியமா இருந்திருப்போம். ஸோ அதுல இந்த ஞானத்தை எடுத்தால் கூட நினைக்கலன்னா முடிஞ்சு போச்சு. எடுத்துட்டாலே மேஜிக் நடந்துடாது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல. இப்ப இறைவனை தவிர, அந்த ஒளிப்புள்ளியை தவிர எனக்கு யாரும் இல்லை. உங்களையும் ஒளிப்புள்ளியா நினைக்கணும். நீங்க ஆத்மா தான், உடம்பே கிடையாதுன்னு நினைங்க. செத்துட்டீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்ப நேரா சொர்க்கத்துல போய் உயர்ந்த பதவி அடையணும். ஆனா இதுக்கு எத்தனை பேருக்கு தைரியம் வரும்? இதுதான் மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா யார் கூட சண்டை போடுறாங்க? அவங்க தன் சகோதரர்கள் கூட, பெரியப்பா கூட, சித்தப்பா கூட, எல்லாமே சொந்தக்காரங்க. அப்ப அங்க சொல்றது என்ன அப்படின்னா, அந்த பற்றை அறுக்கிறது, அவங்கள அறுக்கிறது கிடையாது, அவங்கள கொலை பண்றது கிடையாது. ஸோ அப்ப இந்த வழியில் நடக்கிறது, நடப்பவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்களுக்கு சோதனை வரும் இல்லையா, நிறைய வரும். காமத்தை விட்டா சில இடங்கள்ல வந்து ரொம்ப ரேரா தான் வந்து விட்டுருவாங்க. இல்லாட்டினா என்னென்னலாம் வரும் காமத்தை விட்டா. பொண்டாட்டி வீட்டை விட்டு துரத்துவாங்க, கணவன் ஆம்பளே இல்லைன்னுவாங்க, கணவன் மட்டும் ஞானத்தை எடுத்து பொம்பளை மனைவி எடுக்கலன்னா. ஸோ அடுத்தது வந்து குழந்தை பிறக்கலன்னா சொத்து கிடையாதுன்றவாங்க. எவ்வளோ பிரச்சனை இருக்குது இல்லையா, எல்லாமே நடக்கும். அடுத்தது பஞ்சாயத்து வைப்பாங்க, நிறைய பிரச்சனைகள் வரும். அடுத்தது கரிமீன் சாப்பிடாம இருக்கணும்னா அதுக்கு ஒரு பிரச்சனை. எல்லாரும் சாத்தான் இப்ப அடிமையாக்கி விட்டான் கரிமீனுக்கு. அதுக்காக கொலையே பண்றாரு. ஒரு தாத்தா, 70 வயசு தாத்தா பொண்டாட்டியை கொலை பண்றாரு. இன்னொரு தாத்தா வீட்டையே கொழுத்துறாரு கரிமீன் சமைச்சு போடலன்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு பண்ணுது. அடுத்தது கள்ள தொடர்புக்கு வேற போயிடுவாங்க. காமத்துல இருக்கும்போதே கள்ள தொடர்புல போவாங்க, இல்லைன்னொன்னே இதான் சாக்குன்ட்டு போவாங்க. ஆனா காமத்தை விடுறதுனால யாரும் போறது கிடையாது, இதை ஒரு சாக்கா வச்சுக்குவாங்க. ஏற்கனவே இருப்பான், இது கேட்டேன்னா நீ தான் தூய்மையா இருக்கிறல்ல அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ இத்தனை சோதனை வந்தாலும் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றனர் இல்லையா. சொர்க்கம் வருது, அங்க போகணுமா, நரகத்திலே இருக்க போறீங்களா? இப்ப நரகத்தின் குணத்தை விட்டுட்டு சொர்க்கத்தின் குணத்தை இப்ப நீங்க தாரணை பண்ணணும். கரிமீன் சாப்பிட்றது, காம, இதெல்லாம் நரகத்துல ஓகே நார்மல் தான். இப்ப நரகம் அழிஞ்சு சொர்க்கம் ஆக போகுது, சொர்க்கத்துக்கு போகணும்ல. இப்ப அதற்கான குணத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறது தான் அல்லாஹ் கூப்பிடுறது, அல்லாஹ்வுடைய தூதராகிய நாம கூப்பிடுறதெல்லாம். அல்லாஹ்வுடைய செய்தி இப்பதான் கிடைக்குது, அதை சொல்றவங்க தான் தூதர்கள். ஸோ இதுதான் நோவாவின் காலத்திலும் வந்து எல்லாரையும் கூப்பிடுவோம், யாருமே வரமாட்டாங்க. இந்த விஷயம் தான் எல்லாமே. அங்க கப்பல்ல எடுத்துட்டு போற மாதிரி காட்டுறாங்க, இங்க கப்பல்ல எடுத்துட்டு போற விஷயம் கிடையாது. ஆத்மா இந்த உடலை விட்டு போய் சொர்க்கத்துல உடல் எடுக்கும். ஆனா அதுக்கு இந்த உடலை விடும் பொழுது வேற எந்த ஞாபகமும் வரக்கூடாது, கடவுளையும் கடவுள் படைக்கிற சொர்க்கத்தையும் தவிர. அங்க தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகை இருக்கும், சிங்கமும் புலியும் ஒன்னா தண்ணி குடிக்கும், எந்த விதமான துக்கமும் இருக்கு. குழந்தை பிறக்கும் பொழுது கூட தாய்க்கும் வலி இருக்காது, குழந்தையும் அழுதுட்டு போறாது. அந்த மாதிரி உலகம் அது. அழுகுறதுனா என்னன்னே தெரியாது, துக்கம்னா என்னன்னே தெரியாது. திரும்புற பக்கமெல்லாம் சுகம்தான். ஜனனம் முதல் மரணம் வரை சுகமே சுகமே. உடலை விடும் பொழுது கூட, ஆத்மா உடலை விட்டு பிரியிறது இங்க மரணம்னு அழுகுறோம், அங்க ஆனந்தமாக உடலை விடுவார்கள். ஏன்னா அடுத்து எந்த இடத்துல பிறக்க போறாங்கன்ற காட்சியும் கிடைக்கும். அவங்க ஒருபோதும் தங்களை உடம்புனே நினைச்சதில்லை, பிறரையும் நினைச்சதில்லை, அதனால பற்று வராது. உடம்பு நினைச்சாதான் பற்று வரும், ஆத்மா அதோடைய நடிப்பை நடிக்குது, அவ்வளவுதான். அப்ப ஆத்மால கவனம் இருக்கும்போது இன்னொரு உடலை எடுக்கிறது வலியை கொடுக்காது. ஸோ ஆனால் இதை எல்லாரும் ஏத்துக்குவாங்களா?
இவ்வளவு நாள் சினிமா போய் சுத்திக்கிட்டு இருந்தவங்க, கறிமீன் சாப்பிட்டுட்டு இருந்தவங்க, நண்பர்களோட அரட்டை அடிச்சிட்டு இருந்தவங்க, தண்ணி சாராயம் இஷ்டத்துக்கு போயிட்டு இருந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் இதை ஏத்துக்க மாட்டாங்க. அதுதான் உலகம், அதுதான் சொர்க்கம், அதுதான் நார்மல், இது என்ன இயற்கைக்கு விரோதம் அப்படின்னுவாங்க. இயற்கை வெல்ற வழியை தான் இறைவன் கொடுக்கிறார். இறைவன் பெருசா, இயற்கை பெருசா? இல்லையா? இயற்கையை தனக்கு அடிமையாக்கினார் இயேசுனோடனே மகிமை பாடுறாங்க இல்லையா? பேரலை வருது, இயேசு அமைதியா இருந்தோடனே அமைதி ஆயிடுது இல்ல? அப்ப இந்த பஞ்ச தத்துவத்தினாலான உடலையே உங்க கட்டுப்பாட்டுல எடுத்துட்டு வர முடியலன்னா அந்த பஞ்ச தத்துவத்தை எப்படி உங்க கட்டுப்பாட்டுல எடுத்துட்டு வருவீங்க? இயேசு சொன்ன மாதிரி நடக்கும், ஆனா அதுக்கு முதல்ல நீங்க உங்க கட்டுப்பாட்டுல இருக்கணும், இறைவனின் நினைவுல இருந்து. அப்ப அவங்களுக்கு சோதனை வரும், மாயா விட்டுறாது, சாத்தானுடைய ராஜ்யம் இல்ல விடாது, பல விதத்துல பிரச்சனை கொடுக்கும். ஆனாலும் கடவுளுடைய வழிபடி யாரு நின்று அழகான காரியங்களை மட்டுமே செய்யறாங்களோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? கடவுள் சொல்ற வழியை மட்டும் ஃபாலோ பண்றது. ஸோ அவங்க துக்கத்தை கொடுத்தாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இல்லையா? என்ன பண்ண, எதை இழந்தாலும் அதை அடைவதற்கு முயற்சி பண்றது கிடையாது. எங்களுக்கு கடவுள் அங்க கொடுப்பார், இங்க நாங்க பிச்சைக்காரங்க தான் இல்லையா? ஃபக்கீர் அப்படின்னு சொல்லுவாங்க சீரடி சாய்பாபா இவங்களெல்லாம். அப்படின்னா என்னன்னா ஆன்மீக பிச்சைக்காரர்கள், அவங்களுக்குன்னு எதுவுமே கிடையாது. உண்மையில அப்படி இருக்கிறது நாம தான். குடும்பத்துல இருந்துகிட்டே புத்தியினால எதுவும் என்னது இல்லைன்னு நினைப்போம். ஸோ அதனால யார் இறந்தாலும் உங்களுக்கு அழுகை வராது. கிறிஸ்தவ மதத்துல, முஸ்லிம் மதத்துல இறந்தா அழக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் இங்க வச்சுதான். அழக்கூடாதுன்னு சொல்றாங்க, அழாம இருக்க முடியலையே. அப்படி இருக்கிறது எப்படின்னு கத்துக் கொடுக்கல, அதான் பிரச்சனை. சரி, அத்தகையோரில் நின்றும் யார் அழகானவற்றை செய்து இன்னும் பாவத்திலிருந்து தங்களை காத்து கொள்கிறார்களோ, இனி பாவம் செய்யக்கூடாது. இதுவரைக்கும் செஞ்சுட்டோம், கடவுள் ஞானம் கிடைச்சிச்சு, இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு தான் இறைவன் நினைவிலே இருக்கிறோம். இனி பாவம் செய்வதிலிருந்து தன்னை காத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு மகத்தான நற்கொலை இருக்கிறது. ஒண்ணு இங்கேயே ஆனந்தமா தான் இருக்கும், இங்கேயே நமக்கு துக்கமா அனுபவம். அது யாருமே என்னது இல்லைன்னு போது யார் செத்தா நமக்கு என்ன இல்லையா? புத்தியினால இது வேற ஜென்மம். முந்தைய ஜென்மத்து மனைவிக்கோ குழந்தைக்கோ ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்களுக்கு கவலை வருமா? வராது. அவங்க மனைவினே தெரிஞ்சா கூட. அந்த மாதிரி நிலை நீங்க இறைவனை நினைத்து உங்க மனம் நம்ப வைக்கணும். மனம் நம்பும். நீங்க திரும்ப திரும்ப ஒருத்தனை நல்லவனே கெட்டவன் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அதே தான் வந்துட்டு இருக்கும். இப்ப நம்ம இதுல கமெண்ட் போடுறவங்க இருக்கிறாங்க. இந்த இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோ, பிரம்மகுமாரிகள் அவசியம் குரான் படிக்கணும் அப்படின்னோடனே அவ்வளவு பாராட்டுகள். ஆனா வழக்கமாகவே நெகட்டிவ் கமெண்ட் போட்டவங்களுக்கு அந்த பழக்க தோஷம் விடல, அங்கேயும் நெகட்டிவ் கமெண்ட். ஏன்னா அவங்க அப்படி பார்த்துட்டாங்க, புத்தி நம்பிச்சு, அதனால போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான். அப்ப இவங்க தான் என்னுடையவங்கன்னு புத்தி நம்பிடுச்சு. ஆத்மா ஒரு உடம்பை எடுத்து அதோடைய பாகத்தை நடிச்சிட்டு இன்னொரு உடலை எடுத்து இன்னொரு பாகத்தை நடிக்குது. இதை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நடிகர் சிவகுமாரை அப்ப ரொம்ப ஃபேமஸா இருந்தார் சின்ன வயசுல. நீங்க ஏன் எந்த நடிகையும் லவ் பண்ணல அப்படின்னு கேக்குறாங்க. அவர் சொல்றாரு, எப்படிங்க லவ் வரும்? என் கூட டூயட் பாடிட்டு இருப்பா, ஒரு 4 மணி நேரம் கழிச்சு கமலஹாசன் கூட டூயட் பாடிட்டு இருப்பா, அடுத்தது ஜெய்சங்கர் கூட போய் டூயட் பாடிட்டு இருப்பா, எப்படி லவ் வரும்? அப்ப அவங்களுக்கு தெரியுது இங்க இது நடிப்பு, இங்க முடிஞ்சோடனே டைம் முடிஞ்சோடனே அங்க போய் நடிப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கு குழந்தையா பிறக்கிறது, இப்ப பிறக்கிறது இப்பதான் புதுசா வரல, அதுக்கு முன்னாடி யாருக்கோ குழந்தையா இருந்ததுதான். குழந்தையா, அப்பா அம்மாவா, கணவனா, ஏதோ ஒரு நிறைய ரோல் பண்ணிட்டு அந்த உடம்பு பாட்டு முடிச்சுட்டு இங்க வந்திருக்குது. கொஞ்ச நேரம் நடிக்கும், அடுத்தது போயிடும். இது ஞாபகம் வச்சுக்கிறது தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலை. அதுக்குதான் ஆத்மான்னு உணர சொல்றது. ஆத்மானா அது எங்கெல்லாம் போகுதுன்னு தெரியுது. அப்ப அதோடைய நடிப்பு அடுத்தது எங்க இருக்குதோ அங்க போயிடும், அதாலேயே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த உண்மை தெரிந்தால் பற்று வைப்பீங்களா? உண்மையிலே முஸ்லிம் மதத்துல இந்த இதை போடுறது, தாடி வைக்கிறது, இதுக்கெல்லாம் உண்மையான காரணம் பற்று வரக்கூடாதுன்றதுதான். காமம்லாம் அப்புறம், பற்று வந்துடக்கூடாது. நிறைய பேர் சொல்றாங்க முஸ்லிம்கள் முகத்தை மூட தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. அது குரான்ல போட்டிருக்கோ இல்லையோ, ஆனா அது நல்லது. ஆனா என்ன ஒரு பெரிய தப்பு பண்ணிடுறாங்க தெரியுமா? வெளியில எல்லாம் மூடிக்கிறாங்க, வீட்டுக்குள்ள திறந்து போட்டுறாங்க. பற்று வைக்க போறதே கணவன் தானே, குழந்தை தானே. வீட்டுலயும் அப்படி இருந்தா பெஸ்ட். சரி,
ஸோ அப்படி ஆனா இங்க அது அது பிரச்சனை கிடையாது. நம்ம ஒன்றும் எல்லாரையும் போய் முகத்தை மூடுங்கலாம் சொல்ல முடியாது இல்லையா? இங்க சொல்ல முடியாது. மேபி மற்ற நாடுகளை சொல்லலாம். அங்க கூட வீட்டுல வந்து முகத்தை மூடுங்கன்னு எந்த மதமும் சொல்றது கிடையாது. வேலைக்கு போற இடத்துலயே முஸ்லிம் நாடுகள்ல போகும்போது புர்கா போட்டு தான் போகணும். பக்கத்து வீட்டுக்காரனு கூட பக்கத்துல இருக்கிறவங்க யாருன்னே கண்டே பிடிக்க முடியாதான். புர்கா போட்டு வேலைக்கு போற இடத்துல புர்கா கழட்டி வச்சிடணும். ஏன்னா ஆம்பளை வந்துட்டான்னா அதெல்லாம் வாய்ப்பு இருக்குல்ல, அங்க கழட்டி வச்சிடணும். ஆனால் அது அந்த நாடு ஓகே. பட் இங்க இந்த மாதிரி நாடுகள்ல நீங்க எப்படி அப்படியா சொல்லுவீங்க இல்லையா? அப்ப ஆனா அந்த மாதிரி நாடுகள்ல அவனால காமத்தை கட்டுப்படுத்த முடியாம தான் 4 கல்யாணம் பண்றான். அதான் எப்படின்னே தெரியல. பொண்ணு அவன் பார்த்ததே கிடையாது, எப்படி அவனுக்கு காமம் வந்து 4 கல்யாணம் பண்றான்? அப்ப ஒரு மனைவியை அவன் வந்து நிர்வாணமா பார்த்த உடனே அவனுக்கு ஆசை தூண்டப்படுத்து பாருங்க. அதுதான் அதுதான் அங்க ப்ரூஃபே இல்ல. மனைவியை இச்சையா பார்க்கறவன் மற்ற பெண்ணை அப்படித்தான் பாப்பான்றதுக்கு அதான் ஒரு ப்ரூஃப். சரி, சோ இங்க மற்றவர்களை வந்து உடலை மறக்க வைக்கிறது கிடையாது. நமக்கு கண்ணு இமை கொடுத்துருக்குறாங்களா மூடுறதுக்கு இல்லையா? உங்களால பார்த்தா உங்க மனம் சலனமாகுதுன்னா கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை திருப்பிக்கோங்க ஆரம்பத்துல. ஆனா உங்களுடைய கவனம் ஆத்மாவுக்கு போகணும். ஆனா இப்ப எடுத்தோடனே போகாது. ஏன்னா இவ்வளவு நாள் அதுக்கே அடிமை ஆயிட்டீங்க பார்த்து பார்த்து. ஸோ அப்போ உங்க வீட்டுல இருக்கிற அம்மாவை, அப்பாவை, கணவனை, தங்கச்சிய, குழந்தைய, ஆணை, பெண்ணை, ஆத்மாவை பார்த்து பார்த்து பயிற்சி பண்ணி பண்ணி அடுத்தது அப்படியே வெளியில வரும்போதும் அந்த புருவ மத்தியில மட்டும் கவனம் வைங்க. அங்கதான் ஒளிப்புள்ளியா இருந்துகிட்டு இது பேசுதா அப்படிங்கறதுல கவனம் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இங்க வந்து ஆனா இறைவன் மேல உள்ள அன்புல இது பண்றது உங்களுக்கு கடின உழைப்பா தோணாது முதல்ல. அதனால வர்ற சோதனைகளும் சோதனையா தெரியாது. உயிரே போனாலும் இதை தாண்டா பண்ணுவேன். இப்ப தீவிரவாதிகள் இருக்கிறாங்கல்ல, உயிரே போகும்னு தெரிஞ்சுதானே பண்றாங்க. அவங்களால அதை தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. அவங்களுடைய பார்ட் அப்படி. அதே மாதிரிதான் நமக்கு இறைவன் மேல அன்பு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களா, கோடி ரூபாய் கொடுத்தாலும் இதை விட மாட்டோம் நம்ம. இதன் மூலமாக தான் கோடானு கோடிக்கு அதிபதியாக சொர்க்கத்துல ஆகுறோம். அளவற்ற செல்லம் தங்க செங்கல்களால் கட்டப்பட்ட மாளிகையில இருப்போம்னா என்னைக்கு அதை என்றது உங்களுடைய நெட்வொர்க் அவ்வளவு பணக்காரர்களாக இருக்கும். அதுதான் மகத்தான நற்கூலி இருக்கிறது. மேலும் இங்க எல்லாரும் அவ்வளவு துக்கம் வரும். நம்ம தான் எல்லாத்துல இருந்தும் விலகிட்டுமே, யாருக்கு என்னன்னாலும் நம்ம டென்ஷன் ஆக போறது கிடையாது. அப்ப இங்க இது வரைக்கும் செய்த பாவத்துக்கான தண்டனையில இருந்தும் தப்பிச்சிடுறோம். ஸோ அதுக்கு தான் நம்மள அந்த இது வரைக்கும் செய்த பாவத்திற்கான தண்டனையில இருந்து காப்பாத்துறதுக்கும் சொர்க்கத்திற்கு அழைச்சிட்டு போறதுக்கும் தான் கடவுள் வர்றார். சூப்பர். 173 சிஸ்டர். அவர்கள் எத்தகையோர் என்றால், ஒரு சில மனிதர்கள் அவர்களிடம் வந்து, உங்களுக்கு விரோதமாக யுத்தம் புரிய நிச்சயமாக மனிதர்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றனர், ஆதலால் அவர்களுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்று கூறினர். அப்போது இக்கூற்றானது அவர்களுக்கு பயம் ஏற்படுத்துவதற்கு பதிலாக விசுவாசத்தை அதிகப்படுத்தியது. மேலும் அல்லாவே எங்களுக்கு போதுமானவன், பாதுகாவலரில் அவன் மிக்க நல்லவன் என்றும் அவர்கள் கூறினார்கள். சூப்பர். இப்ப கடவுளை வணங்குறதுனால யாராவது அவங்க இடத்துல போய் சண்டை போடுவாங்களா? அது நடக்காது இல்லையா? இது மதத்தின் விஷயம் கிடையாது. இப்ப கடைசியில இறைவனுடைய ஞானம், இறைவனுடைய வழி அப்படி. காமத்தை விடணும், கரிமீனை விடணும், பற்ற விடணும். பற்றை விடணும்னா நீங்க அன்பா இல்லாம இருக்க போறது இல்லை. குழந்தையெல்லாம் பார்த்துக்கதான் செய்வீங்க, அன்பா தான் இருப்பீங்க. புத்தினால இதோடைய நடிப்பு இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்குது, எப்ப வேணாலும் போயிடும். அந்த உணர்வுல இருப்பீங்க, அவ்வளவுதான். ஆனால் இந்த தூய்மைன்னு வரும்போது பிரச்சனை வரும். காமம் இல்லைன்னும் போது எல்லாம் உனக்கு எதிர, அதுதான் அங்க யுத்தம், மாயையோட யுத்தம் அது. ஏன்னா ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, என்னை வந்து எங்க மாமியாருக்கு இருக்கிற மருமகள்கள்ல ஃபேவரட் மருமகள் நான் தான், இந்த ஞானம் கிடைக்கிற வரைக்கும். கிடைச்ச பிறகு அவங்க வெறுக்கிற நம்பர் 1 மருமக நான் தான்றாங்க. ஸோ அப்படி மாறும் தலைகீழ இல்லையா? கணவன் மாறலாம், குழந்தை கூட மாறலாம், உடன் பிறந்தவர்கள் மாறலாம், யாருமே நமக்கு சப்போர்ட் வர மாட்டாங்க. அதான் பெரிய விஷயம். ஒருத்தர் கூட காமம் தப்புதான்னு சொல்ல மாட்டாங்க. ஓ என்னப்பா நீ இப்படி இருந்தனா அவங்க அப்படித்தானே போவாங்கன்னு கேட்போம். ஸோ இப்படியெல்லாம் எதிர வருமே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பயந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, காமத்தை விட மாட்டாங்க. ஞானத்தை எடுத்தா கூட அப்படியும் இருப்பாங்க. ஏன்னா சொர்க்கத்துல ராஜா பதவியில இருந்து வேலைக்காரன் பதவி வரைக்கும் இருக்குது. ஸோ இங்கே அலட்சியமா இருக்கிறவங்க அங்க வேலைக்காரன் வெட்டியான் அந்த மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ எல்லாமே கரெக்டா தான் நடக்குது. ஆனா பக்காவான நிச்சய புத்தி உள்ளவர்கள் கிட்ட போய் இந்த மாதிரி மக்கள் உங்ககிட்ட 1 திரண்டு சண்டை போடுவாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா
அதுக்காக அவங்க சொன்ன மாதிரி நடந்துக்கோங்க, அதான் பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றது. ஆனா அது கடவுள் மேல இன்னும் நம்பிக்கை அதிகரிக்குது. ஆனா இவங்க சொன்னது எதுக்கு? கடவுளை விடணுன்றதுக்காக சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு இன்னும் கடவுளை கெட்டியா பிடிக்கிறாங்க. மார்கண்டேயன் கட்சியில மரணத்தின் பொழுது சிவலிங்கத்தை கெட்டியா இறுக்கி பிடிச்சுக்குவான் பாருங்க. சாகக்கூடாதுன்னு கிடையாது, சாக போற நேரத்தில், அதாவது உலகம் அழியிற நேரத்தில் இறைவனை கெட்டியாக பிடிக்கிறது. அதன் மூலம் சொர்க்கத்தை அடையிறதுக்காக, இந்த வெளி உலக கவர்ச்சியில சிக்காம இருக்கிறதுக்காக. இறைவனை தவிர எதுவுமே எனக்கு இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? பிள்ளையார் அந்த உலகத்தை சுற்றுபவர்களுக்கு பழம்னு உடனே எனக்கு உலகமே கடவுள் தான் பண்ணிட்டு சிவனை சுத்தி எடுத்துட்டார் ஞானத்தின் பழத்தை. ஞானம் இப்ப நம்ம அடையிறோம், இதோடைய பலன் தான் சொர்க்கம், அதுதான் பழம்ன்றது. சோ யாரு இறைவனை மட்டும் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம். இறைவனை தவிர எல்லாத்தையும் பிடிக்கிறவங்க, அது மதங்களை பிடிக்கிறதா இருக்கட்டும், மனித சித்தாந்தத்தை பிடிக்கிறதா இருக்கட்டும், மனித உறவுகளை பிடிக்கிறதா இருக்கட்டும், பேரு புகழ் பதவி எதுவா வேணாலும் இருக்கட்டும், இழந்துடும். இங்க நீங்க பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், அங்க இழந்துடுவீங்க. அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க சேர்த்து வச்சதே உங்க கண்ணு முன்னாடி போகும் இல்லையா? திடீர்னு மரணம் வருது, பெரிய கோடீஸ்வரனா இருப்பீங்க, கண்ணு முன்னாடி உங்க மகன் இறந்துட்டானா என்ன பண்ணுவீங்க? ஏதாவது அந்த சொத்தை எதுக்கு வச்சிருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம். சோ அந்த மாதிரி நிலைக்கு வரும். அதனால அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா உனக்கு சொத்து கொடுக்க முடியாது அப்படின்னுவாங்க. எங்களுக்கு அல்லாவே போதும், உங்களுக்கு எதுவும் தேவை கிடையாது. அதுதான் அல்லாவே போதுமானவனுடைய அர்த்தம். அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன். நாளைக்கு உனக்கு கல்யாணம் பண்ணலன்னா யார் உன்னை பார்த்துக்குவா? ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் துணை வேணும் சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி ஆணுக்குமே வயதான காலத்தை பாத்துக்கிறதுக்கு பொண்டாட்டி தானே வருவா. நாளைக்கு உன் கூட பிறந்தவனை பாத்துக்குவான், அவரு எங்களை பாத்துக்குவார். இதுக்குதான் தைரியம் வேணும், இதுதான் யுத்தம். தைரியம் வச்சிடுவாங்களா இல்லையா? அப்புறம் கல்யாணம் ஆன அப்புறம் பொண்டாட்டிய கள்ளத்தொடர்புலையோ இல்ல எதுலயோ விட்டுட்டு போயிட்டா அப்புறம் வேற வழி இல்லாம தனியா இருப்பான். அத முன்னாடியே இருந்திருந்தா அந்த பிரச்சனை, அந்த குழந்தைய பாத்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது இல்ல? எவ்வளவு மன உளைச்சல் இருக்கும் இல்லையா? சோ அப்ப புத்திசாலித்தனமாக இறைவனுடைய அன்பு வைக்க 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 அதுல இருந்து நம்ம விலகுவோம். இப்ப திருமணம் ஆகாதவர்கள் ஆகாமலே இருக்கிறது நல்லது, ஆயிடுச்சா குழந்தை பெத்துக்காம இருக்கிறது நல்லது, பிறந்துடுச்சா பற்று வைக்காம இருக்குங்க, குழந்தைய இறைவன் பக்கம் திருப்பிங்க. நான் உனக்கு செஞ்சேன்னு சொல்லாதீங்க, எதா இருந்தாலும் கடவுளை கேட்க சொல்லுங்க. ஆச்சரியமா இருக்கும், கடவுளை கேட்டோன்னா உங்களுக்கு அது டச் ஆகும். என் பையனுக்கு இதை வாங்கிட்டு வரணும்னு வாங்கிட்டு போவீங்க, ஐயோ நான் நினைச்சேன் கரெக்டா வாங்கிட்டு வந்தீங்கன்னுவோம், ஆச்சரியமா இருக்கும். சோ கடவுளோட வாழ கத்துக்கணும். 5000 வருஷத்துல ஒரே ஒரு தடவை தான் கடவுளோட வாழறதுக்கான பாக்கியம் கிடைச்சிருக்கு. அப்படி வாழறவங்க தான் சொர்க்கத்துக்கு போறாங்க. அந்த தேவதைகளுக்கு இந்துக்கள் பிரசாதம் படைச்சு சாப்பிடுறாங்க. ஏன்னா தேவதைகள் கடவுள் கிடையாது, சிவனுக்குமே பிரசாதம் படைச்சு சாப்பிடுறாங்க. ஏன்னா கடவுளோட வாழ்ந்து கடவுளோட சாப்பிடுற பழக்கம் நமக்கு மட்டுமே வருது. அதோடைய பழக்கம் அப்படியே இந்து மதமா மாறும்போது சொர்க்கத்தில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். ஆதினா ஆரம்பத்தில், சனாதனா என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய, ஏன்னா ஆத்மா எப்பவுமே இருக்கும் இல்லையா? தேவதைகளுடைய தர்மம் அங்க வந்த ஆத்மா கடைசி வரைக்கும் இருக்கும். ஆனா தர்மம் கெட்டு போகுது இல்லையா? அங்க தூய்மையா இருந்தா இங்க காமமே கதின்னு மூழ்கி கிடக்குறான். அதுதான் அதர்மம் மேலோங்கும் போது அதை அழித்து மீண்டும் தர்மத்தை நிலைநாட்ட நான் வருகிறேன் அப்படின்னு கீதையில இருக்குது. சோ அப்ப இறைவனுடைய நினைவிலே இருந்து நீங்க தூய்மை ஆகணும், அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி தூய்மை ஆகுறவங்களுக்கு தான் அந்த உலக ராஜ்யம் கிடைக்குது அப்படின்னு கடவுள் சொல்றார். சோ அப்ப தேவதைகளோட அல்லது கடவுளோட நம்ம தேவதை ஆன பிறகு நம்ம தேவதையோட தான் சாப்பிடுவோம். அதனால தேவதைகளுக்கு பிரசாதம் படைக்கிறது, அவங்களோட சாப்பிட்டத நினைவு. கடவுளோடவே சாப்பிடுறோம், இப்ப கடவுளோடவே வாழறோம், கணவனாக மனைவியாக குழந்தையாக அவருக்கு ஊட்டி விடுறது, இது எல்லாமே புத்தினாலதான் பண்றோம். ஸோ இதோடைய நினைவு அப்படியே இந்துக்கள் பண்றாங்க. அவங்க இந்துக்கள் எல்லாரும் சொர்க்கத்துக்கு வரப்போறது இல்லை, கோடியில சிலர் தான் வருவாங்க. பட் அதோடைய பழக்கம் அந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் பண்றாங்க. மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் நரகத்துல தான் வராங்க. சோ அவங்க கடவுளை நிராகரித்த கூட்டம். அதனால கடவுளோட அவங்களுக்கும் எதுக்கும் சம்பந்தம், கடவுளுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால அவங்க கடவுளுக்கு வைக்கிற உணவை சாப்பிட்றது கிடையாது. அது ஒரு பெரிய குத்தமாக நினைக்கிறாங்க. அது உண்மையில அவங்களுக்கு சாபம்ன்றது அவங்களுக்கு தெரியல. அந்த சாபத்தையே பெருமையா நினைச்சுக்கிறாங்க இல்ல? கடவுளோட சாப்பிடுற பாக்கியம் எனக்கு கிடைக்கல, அதாவது படிக்காம எது கொடுத்தாலும் சாப்பிடுவாங்களாம் இல்லையா? இறைவன் நினைவுல இருந்தா அதுல விஷம் இருந்தா கூட போயிடும், அதை சாப்பிடுவாங்க. ஆனா கடவுளுக்கு படைத்ததை நான் சாப்பிட மாட்டேன். சாவு வீட்டுல சாப்பிடுவாங்க இல்லையா? பணத்துக்கு வைக்கிறத சாப்பிடுவாங்க, ஆனா கடவுளுக்கு வைத்ததை சாப்பிட மாட்டாங்க.
ஆனா எப்படியா இருந்தாலும் நாமளும் அதை சாப்பிடுறது இல்லை, அது வேற விஷயம். ஏன்னா நம்ம இறைவன் நினைவுனால நானே சமைத்ததை சாப்பிடுறோம். பட் ஆனா நமக்கு காரணம் தெரியுது. இப்ப நிஜத்தில் அவரோட சாப்பிடுற நினைவு வந்துருச்சு இல்லையா? ஏன்னா இப்ப பக்தர்கள் கூட கோயில்ல கூட அங்கேயே தானே தவறான விஷயங்கள்லாம் நடக்குது. அதாவது ஸ்தூலமா சில இடங்கள்ல பாலியல் குற்றம் நடந்தாலும் சூக்ஷ்மமா அவனுடைய புத்தி தடுமாறுது இல்லையா? ஏன்னா அங்க வர பெண்களுடைய ட்ரெஸ் இதெல்லாம் அவனுடைய மனதை தடுமாற வைக்குது. அப்ப அந்த உணர்வுல அவன் சமைக்கிற உணவை சாப்பிட்டா என்ன ஆகும்? அதனால கலியுகத்தின் எந்த உணவையும் நாம சாப்பிடுறது கிடையாது. இறைவன் நினைவினால் சமைக்கப்பட்ட உணவை, அதுவும் நாமே சமைத்த உணவை, பூண்டு வெங்காயம் கூட இல்லாத வெஜிடேரியன் உணவை இறைவன் நினைவுனால சமைத்து இறைவன் நினைவுனாலே சாப்பிடுறோம். சரி, ஏன்னா எங்களுக்கு அல்லாவே போதுமானவன். அவரை விட பாதுகாப்பு எவன் கொடுக்க முடியும்? அதுதான் முன்னாடி வந்திருக்கும். அல்லாஹ் கைவிட்ட பிறகு உங்களை யார் பாதுகாக்க முடியும்? எல்லாம் நல்லா போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், படகு கல்லுன்னு மூழ்கிடும். ஆனா இங்க பிரம்மகுமாரிகள் படகு ஆடிக்கிட்டே இருக்கும். ஆனா கடைசி வரைக்கும் மூழ்காது. மூழ்குன்னு பார்ப்பாங்க, மூழ்கவே மூழ்காது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதுதான் சத்தியத்தின் படகு, ஆடும் அசையும் ஆனால் மூழ்காது. சத்தியமேவ ஜெயித்து, சத்தியமே வெல்லுன்றத இறைவனுடைய வழியே வெல்லும் அப்படிங்கறதுடைய அர்த்தம் தான். சூப்பர் சிஸ்டர். ஆகவே அவர்கள் அல்லாவின் அருட்கொடையையும் பேரருளையும் பெற்று திரும்பினார்கள். அவர்களை எத்தகைய தீங்கும் அணுகவில்லை. இன்னும் அவர்கள் அல்லாவின் பொருத்தத்தை பின்பற்றி சென்றார்கள். அல்லாவோ மகத்தான பேரருளுடையோன். கடவுள் கொடுக்கிற மிகப்பெரிய அருட்கொடை சொர்க்கத்தை கொடுத்தாலும் சொர்க்கமா கொடுக்கல. ஏன்னா நரகத்துலதான் வந்து கொடுக்கிறார், ஞானமா கொடுக்கிறார். சொர்க்கத்தில் இப்படியெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி மாறுங்க, அங்க ஆத்ம உணர்வுல இருப்பாங்க, இப்பயே ஆத்ம உணர்வுல வாங்க, அங்க ஆத்மாவை தான் பார்ப்பாங்க, இங்கேயும் ஆத்மாவை பாருங்க. கலியுகத்தின் எந்த குணாதிசயமும் இருக்கக்கூடாது. கலியுகத்துக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் கலியுகம் அழிஞ்சிச்சு. சோ இது சாத்தானுடைய ராஜ்யம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் மானிடமும், இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணனை தவிர 10 தலையை தூக்கிட்டு எவனும் அலைஞ்சது கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராமாயணம், மகாபாரதம், குரான், பைபிள் இதுல எதுவுமே நடந்தது கிடையாது. நடக்க போறது, கடைசியில நடக்க போறதை முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. அதுவும் மனதுக்குள்ள நடக்கிற விஷயங்கள், வெளியில கிடையாது. சாத்தானை எதிர்த்து போராடுறது, அந்த ராவணனை தான் சாத்தான்றது. அப்ப பாத்தீங்கன்னா ராவணனுடைய ராஜ்யம் வந்து இலங்கை கதைப்படி. ஆனா ஒட்டுமொத்த உலகமும் ராவணனுடைய ராஜ்யம் தான், சாத்தானுடைய ராஜ்யம் தான். கதைப்படி அது தனியா காட்டி இருக்கிறாங்க. அங்க ஆஞ்சநேயர் போயிட்டு அவர் வால்ல நெருப்பு வைக்கிற மாதிரி கதைப்படி வரும். அவர் என்ன பண்ணுவார், இலங்கை ஃபுல்லா நெருப்பு வச்சுட்டு வந்துடுவார். அப்படின்னு அர்த்தம், சாத்தானுடைய ராஜ்யத்தையே நம்ம அழிச்சாச்சு புத்தியினால. அதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. அதனாலதான் இயேசு கேட்பாங்க, உங்களுடைய அம்மாவும் அண்ணனும் உன்னை பார்க்க வந்திருக்கிறாங்க. யார் அம்மா யார் அண்ணன்? பிதாவின் சித்தத்தின் படி நடக்கக்கூடிய நீங்க தான் எனக்கு குடும்பம், வேற யாரும் கிடையாதுன்னு. அதுதான் இங்க அந்த குடும்பமும் என்னது, சகோதரர் மட்டுமே, வேற எந்த உறவும் கிடையாது. ஆத்மா இறைவனுக்கு ஆண் குழந்தை. ஏன்னா இறைவனுடைய ஆஸ்திக்கு எல்லா ஆண் பெண் எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஸோ அதனால ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அது ஆத்மா தான், உடம்பு தான் ஆண் பெண். ஸோ அதனாலதான் பாய்ன்னு கூப்பிடுறது. பெண்களையும் பாயின்னு தான் கூப்பிடணும், சகோதரன் தான் கூப்பிடணும். சரி, அப்படியே கூப்பிடாட்டினாலும் புத்தினாலையாவது அப்படி புரிஞ்சுக்கணும். சோ அப்படி இறைவனுடைய அருட்கொடை, அந்த ஞானத்தின் மூலமாக ஆத்மா தூய்மையாகுது. தூய்மையாகிறதுனால சக்தி கிடைக்குது. காமத்திற்கு எதிரான தூய்மையின் சக்தி கிடைக்குது, கோபத்திற்கு எதிரான அமைதியின் சக்தி கிடைக்குது, பேராசைக்கு எதிராக ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலை கிடைக்குது, அகங்காரத்துக்கு எதிராக பணிவு கிடைக்குது. இந்த சக்தியில நிரம்புறோம் நாம. இதற்கேற்பதான் சொர்க்கத்தில் அங்க பதவி. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு தமிழ்லயே சொல்லுவாங்க. இங்க பொறுமை, பொறுத்து கொள்ளுதல், இப்ப குரான்லயும் பல தடவை வருது, இதுக்கு முன்னாடியே வந்திருக்குது. அப்ப இவ்வளவு மேன்மையை பெற்று திரும்பினார்கள். அவர்களை எந்த தீங்கும் தீண்டவில்லை, மாறாக அதுல மிகப்பெரிய நன்மை ஒளிஞ்சிருக்கும். அவங்களுக்கு தெரியாது. இதனால ஒரு இப்ப வீட்டை விட்டே துரத்தி இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு ஊர்ல இருந்து. அந்த ஊர்ல இப்ப சுனாமி, இப்ப வெள்ளம் எல்லாம் வந்ததுல அது மூழ்கின ஊரா கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. துரத்துதுன்னா கடவுள் வந்து போப்பான்னு சொல்ல மாட்டார். இந்த மாதிரி தான் நடக்கும். ஆனா அதுல நன்மை இருக்கும். கண்ணை மூடிட்டு நீங்க போக வேண்டியதுதான். போனதுக்கு அப்புறம் சில வருடங்கள் கழித்து உங்களுக்கு தெரியும். அதனால எவ்வளவு பெரிய நன்மைனோ, உங்களை துரத்தினவங்களுக்கு ஐயோ நம்ம எவ்வளவு பெரிய பாவம், அதாவது
அது சொல்லுவாங்களே, வீடு தேடி வந்த மகாலட்சுமியை துரத்துறதுன்ட்டு. அப்படி துரத்திட்டாங்கன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. குலதெய்வத்தையே துரத்திட்டாங்கன்னு புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அப்ப அவர்களுக்கு யாரும் எந்த தீங்கும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க அல்லாவின் விருப்பத்தை பின்பற்றினார்கள், மனிதனுடைய விருப்பத்தை கிடையாது, மதங்களின் விருப்பத்தை கிடையாது. அல்லாஹ் ஒருவர் அப்படின்னா அவருடைய வழியும் ஒன்றுதான், அது அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது, அவர் தான் வந்து கொடுப்பார். ஸோ இதை தான் புரிஞ்சுக்கணும். எல்லா மதமும் கடவுளுடைய வழி, எல்லா நபியும் கடவுளுடைய வழி கிடையவே கிடையாது. அதுலேயே மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி கொடுக்குறாங்க. அதுல குரான்ல இருக்கும், மாத்தி மாத்தி பேசினா என்ன மனுஷனா இல்லையா? அவர் ஒரு அதான் சதாசிவம்ன்றாங்க. அவருடைய குணம் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், அவருடைய வழியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை இப்ப நேரடியாக கொடுக்குறாங்க. இங்க எடுத்தது ஞானத்தை எடுத்துட்டு போவாங்க எல்லா மதஸ்தாபகர்களும், இயேசு நபி புத்தர் எல்லாருமே கடைசியில இந்த ஞானத்தை எடுப்பார்கள். இதுல கேட்கிற நீங்களா கூட இருக்கலாம், அது உங்களுக்கே தெரியாது. அப்ப இந்த ஞானத்தை நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது உலக அழிவு, ஏன்னா கடைசியில தான் எடுப்பாங்க, அந்த உலக அழிவெல்லாம் பார்க்கும்போது தான் எடுப்பாங்க. ஸோ அப்ப வந்து உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிடும். ஆனா எல்லாருக்கும் சொல்லணும், நம்ம மதத்தினரை காப்பாற்றணும்ன்ற அந்த அன்பு, அந்த மதம் மீண்டும் வரும்பொழுது சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க, பட் அந்த மதம் வரும்பொழுது, உதாரணத்துக்கு கிறிஸ்தவ மதம்னா இயேசு ஆல்ரெடி சொர்க்கத்துல இருந்து வந்தவர். ஆனா இயேசு உடம்புல வந்துச்சு பாருங்க பரிசுத்த ஆவி, அதுதான் மதத்தை ஸ்தாபனை பண்ணிச்சு. அதே மாதிரி நபி வந்து சொர்க்கத்திற்கு வந்தவர் தான், ஆனால் அவர் உடம்புல வந்துச்சு பாருங்க ஜிப்ரேல்னு ஒரு பரிசுத்த ஆத்மா, அதுதான் அப்ப வரும், வந்து அந்த ஞானத்தை கொடுக்கும். ஸோ அந்த ஞானத்தை எப்படி கொடுக்குதுன்னா இப்ப எடுக்கிற ஞானத்தை கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். ஸோ அந்த கொஞ்ச ஞானம் கொஞ்சோண்டு தான் இருக்கும். அப்ப இறைவனுடைய முழு ஞானத்தை கேட்டா எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாங்க. அந்த கொஞ்ச ஞானமே உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தானே. இதுக்கு ஈக்குவலா எதுவும் கிடையாது, இதுதான் சத்தியம்னு கிறிஸ்தவர்களும் அடிச்சு பேசுவாங்க, முஸ்லீம்களும் அடிச்சு பேசுவாங்க, இந்துக்களும் அடிச்சு பேசுவாங்க, வள்ளலார் பக்தர் கூட அடிச்சு பேசுவார். அது மதம், அதை விட முடியல அவங்களால. ஆனா விட்டு இறைவனுடைய ஞானத்தை கேட்டா எப்படி இருக்கும், எவ்வளவு அப்படியே வைரமா இருக்கும். கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிறதுலாம் இருக்காது, ஈஸியா இருக்கும், சர்வசாதாரணமா இருக்கும். கொலை பண்ணு கிளை பண்ணு எதுவும் இருக்காது. அது சாரம் தான் நம்ம சொல்றது. பட் இது உங்களுக்கு குணமா மாறுறதுக்கு இறைவன் தினம் தினம் சொல்ல வேண்டியது இருக்கும். சோ அல்லாஹ் மகத்தான கொடையுடையவனாக இருக்கிறான். ஸோ அவர் கொடுக்கிற அந்த பெருங்கொடை தான் அந்த சொர்க்கம், அளவற்ற செல்வம். 21 ஜென்மத்துக்கு, ஒரு ஜென்மத்துக்கு கிடையாது, 2500 வருடத்திற்கு பூரண ஆயுள், 150 வருடம், சின்ன தலைவலி கூட வராது, எந்த நோயும் இருக்கு. 2 மணி நேரம் தான் தூக்கமே, அது வரைக்கும் நீங்க ஆனந்தமா தான் இருப்பீங்க. சொர்க்கத்திலும் போய் தூங்கிட்டு இருந்தா என்ன வருது? அதுக்காக தான் சீக்கிரமா எந்திரிக்க சொல்றது. எல்லா மதத்திலுமே அந்த பழக்கம் இருக்குது இல்லையா? ஒரு 5 மணிக்கு எழுந்திருவாங்க எல்லா மதத்திலும். பட் இங்க வந்து அதுக்கு முன்னாடியே 2 to 5, ஏன்னா அது பக்தர்கள் 5 மணிக்கு மேல. பக்தர்களுக்கு கடவுள் என்ன பண்ணுமோ அதை அதுக்கப்புறம் பண்ணுவார். ஆனா முதல் உரிமை குழந்தைங்களுக்கு தான். அதனால 2 to 5 இறைவனை நினையுங்கள், உங்களுக்கு சக்தி கொடுக்கிறேன், உலகத்துக்கே நீங்க தான் சக்தி கொடுக்கணும் அப்படின்னு கடவுள் சொல்ற. அடுத்தது முக்கியமானது, அது படிங்க சிஸ்டர். இது ஒரு சைத்தான் தான், அவன் தன் நண்பர்களை பற்றி அவர்கள் பலசாலிகள் கடுமையானவர்கள் என உங்களை பயமுறுத்துகிறான். ஆகவே நீங்கள் உண்மை விசுவாசிகளாக இருந்தால் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், எனக்கே பயப்படுங்கள். அதுதான் சாத்தானுடைய வேலை. ஒரு சிஸ்டர், முஸ்லீம் சிஸ்டர் சொன்னாங்க, என்ன இது காமத்தை விடணுன்றீங்க, கரிமீனை விடணுன்றீங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஐயோ வேணாம்ப்பா, நான் எனக்கு மதம் கூட பெருசு இல்லை, எனக்கு மனிதம் தான் பெருசு. இங்க விடுறதுக்கு பயந்துட்டு மனிதம் தான் பெருசான். ஸோ அதுதான் சைத்தானுடைய வேலை. ஐயோ இதெல்லாம் இல்லைன்னா என்ன பண்றது, என் புருஷன் என்ன துரத்திட்டா என்ன பண்றது, அல்லது அவங்களே கூட அதுக்கு அடிமையா இருக்கலாம் இல்லையா? ஸோ அப்ப இதுதானே சுகம் அப்படின்னு சாத்தான் நம்ப வைப்போம். உங்க எண்ணம் தான், வேற ஒண்ணும் இல்லை. உங்க எண்ணம், மற்றவர்கள் சொல்றது, இது எல்லாமே. அததான் இயேசுவை வந்து ஒரு மலை மேல நின்று இதை ஃபுல்லா நான் உனக்கு கொடுக்குறேன், நான் சொல்றத கேளு, அடுத்தது உன் மதத்திலே தான் இப்படி போட்டிருக்குல்ல, மேல இருந்து குதியான், கடவுள் உன்னை காப்பாத்துறாரா பாப்போம் அப்படின்னுவான். அப்பால போ சாத்தானேன்னு தடுத்தாரு இல்லையா? சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சோ அதுக்குதான் சாத்தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவான். கடவுள் இந்த மாதிரி மேஜிக் எல்லாம் பண்றதுக்கு வரல, உங்களை தேவதையாகவே மாத்துறதுக்கு, நரகத்தை சொர்க்கமாகவே. இத்தனை பாலியல் குற்றம் நடக்கிற இடத்துல 10 மாத குழந்தையா இருந்தாலும் 80 வயது பாட்டியா இருந்தாலும் விட்டு வைக்காத அளவுக்கு
காமவெறி பிடித்து இருக்கிற இந்த உலகத்துல காமம்னா என்னன்னே தெரியாத உலகமாக மாத்துற. அதனாலதான் இந்து மதத்துல எந்த விரதம்னாலும் பிரம்மச்சரிய விரதமும் சேர்ந்துன்னு அர்த்தம். எந்த கோயில மேல்மருவத்தூருக்கு போ பிரம்மச்சரிய விரதம், சபரிமலைக்கு போ பிரம்மச்சரிய விரதம், இல்ல வீட்டிலே நீ புரட்டாசி மாசம் விரதம் எதாரு பிரம்மச்சரிய விரதம். ஏன்னா இங்கதான் அந்த தூய்மையானது இருந்துச்சு. அங்க பரிசுத்த மனைவிகள் கொடுக்கப்படுவார்னு குரான்ல சொல்லப்பட்டதுக்கு காரணம், பரிசுத்த மனைவி யாருக்கு? காமவெறி பிடிச்சவனுக்கா கொடுப்பாங்க? பரிசுத்தமானவனுக்கு கொடுப்பாங்க. காமம்னா என்னன்னே தெரியாதவனுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அதனால இங்க கடவுள் மேல நம்பிக்கை, அன்பு இருக்கும் பொழுது மற்றதை பற்றி பயம் வராது. அதுக்குதான் கடவுள் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி நபர்கள் கிட்ட இருந்து விலகி ஓடுங்கள்னு இல்லையா? உங்களுக்கு எதுக்கு? ஏன்னா இது எப்ப உங்களுக்கு கெடுக்கும்னே தெரியாது. ஒரு 4 தடவை அதெல்லாம் கிடையாதுப்பா, காமத்துல இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது சும்மா இவங்க சொல்றாங்க. இல்ல சென்டர்ல இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு 10 தடவை சொல்றதை கேட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மனைவியை பார்த்தோன்னே உங்களுக்கு காமம் வந்துடும், அல்லது கணவனை பார்த்தோன்னே காமம் வந்துடும், முடிஞ்சு போச்சு. அதுக்குதான் அந்த அந்த மாதிரி பேசுறவங்க பிரம்மகுமாரி ஆனாலும் அவங்க பிரம்மகுமாரி கிடையாது அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அவங்க சாத்தானுடைய குழந்தை தான். அதனால விலகி இருங்கள் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. சரி, கடவுள் சொல்றாரு. கடவுளை தான் நாங்க ஹிந்தியில அப்பான்னு சொல்றத ஹிந்தியில பாபான்னு சொல்றோம். சரி,